விஜய்க்கு இந்த மாதிரி சிக்கல் கொடுக்கறதே ஒரு சிம்பத்தியா உருவாங்கும்ல, ஒரு மிகப்பெரிய அது வந்து இங்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ல, ஓட்டரசியல்ல கூட இது ஒரு சிம்பத்தி ஆமா, தான். ஜெயலலிதா அடிச்சாங்க. நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்குனாங்க. தலைவா படம் ரிலீஸுக்கு பிறகும் அவங்க மாநில உரிமை மாநில அரசு காவல்துறையை பயன்படுத்தி அது இது என்னத்தெல்லாமோ வருதுன்னு பிரச்சனை பண்ணி டைம் டு லீடுன்னு சொன்னால தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண விடாம தலைவா படத்தை திட்டமிட்டே பண்ணாங்க. நானே அநீதின்னேன். சென்சார் பண்ண படத்தை ஜெயலலிதா பண்ணது அநீதின்னேன். 6 விழுக்காடு ஓட்டு ஜெயலலிதா உயர்ந்தாங்க. 39 சீட்டுக்கு 37 சீட்டு ஜெயித்தாங்க. விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டு நிரூபிச்சாங்க. விஜய்க்கு அந்த படம் தமிழ்நாட்டில் அவர் சரியா எதிர்கொள்ளாதனால கோலத்தனமா ஜெயலலிதாட்ட கெஞ்சினதுனால அந்த படம் விழுந்தது. கமலஹாசன், சீனிவாச ஐயங்கார், சுதந்திர போராட்ட வீர ரத்தம், அவருக்கு மகன் விஸ்வரூபம் படத்தை போல்டானதுனால அதுக்காகவே அந்த படம் வெற்றி படமாச்சு. என்ன சிம்பதி வந்துட்டு? சிம்பதி இருக்கும், விஜய் மேல அபிமானம் கொண்டவங்க மத்தியில் சிம்பதி இருக்கும். ஜெயலலிதா அடிச்சாங்க, சிம்பதி வந்து விஜய்க்கு. ஐடி அடிச்சாங்க, சிம்பதி வந்து விஜய்க்கு. எடப்பாடி கவர்மெண்ட் தினகரன் அடிக்கிறதுக்காக நாங்கள் தான் ஜெயலலிதா விசுவாசின்னு இதே யார் முருகதாஸ், நேற்று கூட பார்த்தேன் முருகதாஸை. அப்போ முருகதாஸ் கிட்ட ஒரு அமைச்சர் ஏதோ சொன்னாங்க போது எல்லாரும் எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுன்னு அந்த அமைச்சரை நானே வான் பண்ணியிருந்தேன். அந்த இடத்துக்குள்ள சர்க்காருக்குள்ளேயும் விஜய்க்கு சிம்பதி வந்து நான் மறுக்க வரல. அந்த சிம்பதி தான் அவர் ரசிகர்கள் அவர் மேல வெறித்தனமா இருக்குது காரணம். அல்ல, இன்னைக்கு டெல்லிக்கு அவர் போறதா இருக்கட்டும், இந்த சிபிஐ நடவடிக்கை அவர் வரைக்கும் நீண்டிருக்கு அப்படின்றதும் ஒரு சிம்பத்தியா பார்ப்பாங்கல்ல சார். ஏன்னா விசாரணையில அவரை வரைக்கும் கொண்டு வர வேண்டிய தேவை இருந்திருக்கு பாருங்க. விஜய்க்கு சிம்பதி இருக்கு. அது ஜெயலலிதாவுக்கு எதிராக ஓட்டா மாறலையே. விஜய் அதுக்கு பிறகு ஜெயலலிதா இறக்குறது வர அரசியலே பேசலையே. உண்மைதானே நான் சொல்றேன்.